Hello beauties, welcome to Prajna's Corner. I have this much of lip balms. So இந்த lip balms எல்லாம் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படியும் அண்ட் என்னோட யூசேஜை பொறுத்தும் என்னென்ன ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்பவே அஃபோர்டபுள் ரேஞ்சில் எதுவுமே 500 பியாண்ட் இல்லாமல் நான் வந்து பிக் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப பேசாமல் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ப்ராடக்ட்டு. ஒன் இஸ் ஃப்ரம் ஹிமாலயா இந்த பேசிக்கான லிப் பாம் அண்ட் ஒன் இஸ் ஃப்ரம் வேஸ்லின் லிப் தெரப்பி ரோஸே லிப்ஸ் அப்படிங்கிற இந்த ரெண்டு லிப் பாம் வந்து நம்ம லிப் பாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண காலத்திலேருந்தே கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்போம். நானும் அதே மாதிரி தான். இது வந்து என்னோடய ஸ்டார்டிங்லேருந்தே நான் வந்து வச்சுருக்கேன். இது வந்து எப்போவுமே என்கிட்ட ரெண்டு வந்து ஸ்டாக்கில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தட் மச் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் மீ because I have a very dry lips, super dry lips and ரொம்பவே பிக்மெண்ட்டாக இருக்கிறதுனால ரொம்ப லிப்ஸ் வந்து பேட்சியாக வந்து இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் வந்து டிண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால தான் நான் மற்ற லிப் பாம்ஸ்க்கு போவேன். பட் ஸ்டில் ஐ கேன் கிவ் 10 out of 10 ஃபார் திஸ் பர்டிகுலர் லிப் பாம்ஸ் அண்ட் இட் இஸ் சூப்பர் அஃபோர்டபுள் அண்ட் ஈஸிலி அவைலபிள். ஸோ நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 லிப் பாம்ஸ் விச் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் ஆஃப் டாட் அண்ட் கீ. ஸோ இது மூணுமே என்னோட கரண்ட் ஃபேவரட் லிப் பாம்ஸ். ஆக்சுவலி இதில் வந்து மெயினாக ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கிளிட்டர் பாம் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட். இதில் வந்து பெருசாக டிண்ட் எதுவுமே இருக்காது. பட் இதில் வந்து ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போ நான் ஒரு லிப் டிண்ட் அப்ளை பண்ணாலுமே இதை வந்து மேலே டாப்அப் பண்ணிட்டு போனேன்னா ஒரு ப்ளம்பியான ஒரு லுக்கை வந்து இது ப்ரொவைட் பண்ணும். பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேக்னன்ஸ் வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ரேக்னன்ஸ் தான், ஒரு பெரி கைண்ட் ஆஃப் ஒரு ஃப்ரேக்னன்ஸ் தான். அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டாட் அண்ட் கீழேயே வந்து கோகோ மின்ட் அப்படிங்கிற ஒரு ஷேடு அண்ட் ரெட் ரொமான்ஸ் அப்படிங்கிற 2 ஷேடு. ஸோ இது வந்து ஸ்லைட்டான டிண்ட் இருக்கிற லிப் பாம்ஸ் அண்ட் லிப்ஸை வந்து ரொம்ப ப்ளம்பியாக வச்சுருக்கும். ஸோ இதுக்கு வந்து நான் கொடுக்க போகிற ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 9 out of 10. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டாட் அண்ட் கீயோட இந்த க்யூட்டான லிப் மாஸ்க், ஸ்லீப்பிங் மாஸ்க்கு. ஸோ இந்த ஷேட் ஆஃப் ஸ்ட்ராபெரி. ஸோ இது வந்து நான் ரொம்பவே யூஸ் பண்ண ஒரு லிப் மாஸ்க். ஸோ தூங்கும்போது யூஸ் பண்ணுவேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா லிப்ஸை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கும். நீங்கள் வந்து தூங்கி எந்திரிக்கும் போது லிப்ஸில் வந்து ஸ்லைட்டாக ஒரு பியூட்டிஃபுல்லான நேச்சுரலான ஒரு டிண்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கும். ஸோ ஃபார் திஸ் ஐ எம் கோயிங் டு கிவ் 9 out of 10. ஸோ நெக்ஸ்ட் நான் காமிக்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹைப்பாக அண்ட் ரொம்பவே நிறைய குட் ரிவ்யூஸ் இருந்த ஒரு லிப் பாம். ஸோ விச் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் ஆஃப் டெர்மாக்கோ. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்யூட்டான இந்த பேக்கேஜிங். ஃபஸ்ட்டு நான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணது இந்த பேக்கேஜிங். அண்ட் இதுவும் அப்படி தான். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஷியா பட்டர் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. அண்ட் இது வந்து ரீசெண்ட் டேஸில் என்னோடய ஃபேவரட்டான ஒரு லிப் பாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான டிண்ட்லெஸ்ஸான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் இது ரொம்பவே ட்ராவல் ஃப்ரெண்ட்லி அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. ஃபார் திஸ் ஐ கேன் கிவ் 9 out of 10. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜுடியோவோட ஒரு டிண்ட்டு விச் இஸ் இந்த ஷேட் ஆஃப் பிளாக்பெரி B01 அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது வந்து மாய்ஸ்சரைசிங்கும் ப்ரொவைட் பண்ணுது அண்ட் ஒரு டிண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுது. பட் திஸ் மாய்ஸ்சரைசேஷன் இது வந்து ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இல்லை. எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் மாய்ஸ்சரைசிங்காக இருக்குது. தென் லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை அவுட் ஆகுது அதுக்கப்புறமா. ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு கிவ் 6 out of 10. அந்த 6 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு டிண்ட்டு அப்படியே அப்ளை பண்ணோன்னே ஒரு ப்ளம்பியான ஒரு லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்காகவே ஐ எம் கோயிங் டு கிவ் 6 out of 10. இல்லை நான் வந்து ஏண்டா வாங்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரிக்ரெட் பண்ண சில லிப் பாம்ஸ் இருக்குது. அதை தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஓல்டு ஸ்டாக்கா இல்லை வந்து இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சி வந்து நல்லா இருக்கா, ஃபார்முலேஷன் நல்லா இருக்கா அப்படிங்கிறது நான் வந்து இன்னொன்று வாங்கி டெஸ்ட் பண்ணலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் பேக்கேஜிங். ஸோ அதில் நான் எந்த குறையும் சொல்லவே மாட்டேன். இட் ப்ரொவைட்ஸ் அ குட் டிண்ட். அதுவும் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இந்த லிப் பாமே பார்க்குறதுக்கு ரொம்ப பேட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல.
பர்டிகுலர்லி எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதா என்னன்னு தெரியல. லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ப்ளம்பியாகவும் மாய்ஸ்சரைசிங்காகவும் இருக்குது. பட் போக 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 ரொம்ப ட்ரை அவுட் ஆக்குற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கே. லிப்ஸில் எஸ்பெஷலி இந்த இடத்துலலாம் ட்ரை பேச்சஸ் வரவே ஆரம்பிச்சிருச்சு எனக்கு. ஸோ அதனால் வந்து ஐ எம் ரெக்ரெட்டிங். ஸோ இது வந்து இன்னொரு டைம் வாங்கணும்னான்னு கேட்டால் கண்டிப்பாக மாட்டேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸ் லிப் பாம் யூஸ் பண்ணி உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்கா அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திஸ் டிண்ட் எஸ்பெஷலி ஐ எம் கோயிங் டு கிவ் 3 out of 10. ஸோ இது வந்து கவுமுடி அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி இன்ஸ்டா ஸ்வைப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இது வந்து கண்ணுக்கு பட்டுச்சு. ஆக்சுவலி இஃப் பாசிபிள் ஐ கேன் அட்டாச் த இமேஜ். ஸோ இது அவங்க வேர் பண்ணி ஒரு மாடல் இருக்கும்ல, அந்த பிக்கு பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இதை வாங்கினேன். ப்ராடக்ட் பாருங்கள் எப்படி ஸ்பில் ஓவர் ஆகி எப்படி மெஸ்ஸியாக இருக்குன்ட்டு இந்த பேக்கேஜிங். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். அண்ட் இது வந்து சீக்கிரம் ரிப்பேர் ஆகக்கூடிய ஒரு பேக்கேஜ். ஸோ நிறைய ரிவ்யூஸில் நான் வந்து இதை கேட்டிருக்கேன். இது வந்து இந்த ப்ராடக்டோட பேக்கேஜ் வந்து கொஞ்சம் கூட ஒரு ஒர்க் ஆகிற பேக்கேஜே இல்லை. ஸோ ப்ராடக்ட் வெளியே வருது, பட் இட் இஸ் நாட் கோயிங் இன்சைட். நம்ம தான் இப்படி உள்ளே தள்ளும்போது இங்கே சைட்ஸ்லலாம் ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகுது. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். இட் கிவ்ஸ் யூ அ நைஸ் டிண்ட். ஸோ அதில் வந்து எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. பட் லேட்டர் ஆன் பார்த்திங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் மாதிரியே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ப்ராடக்ட் சைட்லேருந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க. இது வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இதில் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் தி ஸ்மெல்ஸ் ஒரு மாதிரி ஒரு வியர்டான ஸ்மெல்லாக தான் எனக்கு ஒரு ரோஸ் குல்கந்த் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் தான் இதிலேருந்து எனக்கு வருது. அண்ட் அட் த சேம் டைம் இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கலர் பே ஆஃப் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு வேர் பண்ணி காமிக்கிறேன். gives you a nice tint. பட் என்ன ஆகும்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த சைடில் எல்லாம் போயிட்டு அப்படியே செட்டில் ஆயிரும். கலர் பே ஆஃப் அலோன் ஐ எம் கோயிங் டு கிவ் 3 out of 10. மை நெக்ஸ்ட் ரெக்ரெட் இஸ் திஸ் எர்த் ரிதமோட இந்த பக்கெட் அப்படிங்கிற ஒரு லிப் டிண்ட் ஆர் லிப் பாம் வாட் எவர். ஸோ இது பார்த்தீங்கன்னா லேடி பக் அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலாக நான் நிறைய வீடியோஸில் பார்த்தேன் இந்த ஷேடு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. நல்லா டார்க்காக காமிச்சிருந்தாங்க. ஸோ தெரியுதா, இந்த மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருக்குது. ஸோ இது வந்து ஐ திங்க் லிப் அண்ட் சீக் டிண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் ஃபார் த டஸ்கி ஸ்கின் டோன் பீப்புள். அண்ட் மாய்ஸ்சரைசிங்கும் வந்து இது ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஸோ ஃபார் திஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் 2 out of 10. நாம் வந்து வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் கடைசியாக காமிக்க போகிற ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப வந்து லிப் பாம் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்கிற ஒரு லிப் பாம். திஸ் இஸ் நாட் அ ஸ்பான்சர் வீடியோ அண்ட் ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு லிப் பாமும் கூட. அதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். விச் இஸ் ஃப்ரம் த பிராண்ட் ஹைஃபன் விட்டமின் இன்ஃப்யூஸ்டு பெப்டைட் லிப் பாம். ஷேட் வந்து பார்த்திங்கன்னா வெனிலா அப்படிங்கிற ஒரு ஷேடு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தனாக இருந்துச்சு லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது. ஆக்சுவலாக நான் வந்து அரௌண்டு ஒரு 1 வீக்காக தான் இதை வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். லிப்ஸுக்கு வந்து ரொம்ப ஒரு ப்ளம்பினஸை வந்து ப்ரொவைட் பண்ணுச்சு. அண்ட் என்னோடய டார்க் லிப்ஸை வந்து லைட்டன் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ எடுத்தோன்னே ரொம்ப அப்படியே பிங்கிஷாக மாறும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ எனக்கு வந்து பர்சனலாக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு. இதோட ஃப்ராக்னன்ஸ் ஆகட்டும், ஒரு வெண்ணிலா அப்படிங்கும்போது அந்த ஃப்ராக்னன்ஸ் எவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கேர்லியான ஒரு ஃப்ராக்னன்ஸாக இருக்கும். அண்ட் இதில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு பார்ட் என்னென்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். லைக் இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பிடிக்கலை. But for that I am going to cut 0.5. I am going to give 9.5 out of 10 for this particular lip balm. This is my favorite lip balm. ஸோ நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.